ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்எஸ்ஐ அப்படின்னா என்ன, அதை எப்படி இன்ட்ராடேக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஒரு 3 months பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே ஆர்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும். ஆர்எஸ்ஐ அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது மீனிங். இட் இஸ் எ மொமெண்டம் இண்டிகேட்டர். அதாவது ஒரு மார்க்கெட் அப் அண்ட் டவுனில் போயிட்டு வருதில்ல, சரிங்களா, அந்த மொமெண்டத்தை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியதான். இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா சார்ட் மட்டும்தான். அதாவது நீங்கள் பார்க்குறீங்கல்ல ட்ரேடிங்கில் ரெட்டு க்ரீனு அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்குல்ல, அந்த சார்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த இண்டிகேட்டர், சரிங்களா. இதில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, to measure the magnitude and speed of recent price changes of the stock or asset. It is displayed as an accelerator on a scale of 0 to 100 to help identify if an asset is overbought. 70 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கா, ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லி இங்கே 30ன்னு இருக்குது. இந்த 70 30 அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, சரிங்களா. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஸ்டடீஸ் பக்கம் வந்துடுங்க. உங்கள் சார்ட்டில் வந்துட்டு ஆர்எஸ்ஐ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வரும். இதை கிளிக் பண்ணிடுங்க, சரிங்களா. இப்போது இதில் நான் 70 30 அப்படின்னு சொன்னல. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 100 ஷேர் தான் வெளியில் விட்டுருக்காங்க அப்படின்னா, இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஓவர் பாட்னு எல்லோரும் வாங்குவாங்க, சரிங்களா. விற்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அப்போது வாங்குவாங்க. என்ன பண்ணுறாங்க, 70-80% வாங்கிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஓவராக பாட் ஆயிடுச்சு. அப்போ மேலே இருக்கக்கூடிய லைன் இந்த 80ன்னு வச்சுருக்கேன், அதில் 70 காட்டும். 80 அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் நான் செட்டிங்ஸில் சொல்கிறேன், சரிங்களா. இங்கே 80ன்னு மார்க் பண்ணிடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும், சரிங்களா. இந்த 80க்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளர் தெரியும், சரிங்களா. அப்போ இது ஓவர் பாட் ஆயிடுச்சு. அப்போ 100 ஷேர் தான் வெளியில் விட்டுருக்கோம், 80% வாங்கிட்டாங்க. ரிமைனிங் என்ன, இந்த 80 பேர் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே என்ன இருக்கும், செல் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு டெப்த் இருக்குது. நீங்கள் ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேர் மேலே போகும். இந்த மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் இருக்கும், சரிங்களா. ஒரு ஷேரை நீங்கள் தொடர்ந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இதுதான் விஷயமே. அப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் பை பண்ணிட்டாங்க, இனி என்ன பண்ண போகிறாங்க, செல் பண்ண போகிறாங்க. அப்போது ஓவர் பாட் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு 80 ரீச் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறையா வாங்கிட்டாங்க இந்த ஷேர். டெக்னிக்கலாக இது அப்படி தான் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம், சரிங்களா. இதே இது கீழே இறங்கிட்டே இருக்குது, சரிங்களா. இது ஓவர் சோல்டு, கீழே இறங்கிட்டே இருக்குது. இனி எல்லோரும் என்ன பண்ணணும், 20 தொட்டுருச்சுன்னா பை பண்ணணும், ரைட்டா. அப்போ மேலே போச்சுன்னா ஓவர் பாட்டு, கீழே வந்துச்சு 20க்கு கீழே வந்துச்சுன்னா எல்லோரும் விற்றுட்டாங்க, அப்போ ஓவர் சோல்டு அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா. இப்போ 20 தொட்டுருச்சு அப்படிங்க. இப்போ செட்டிங்ஸில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கே நீங்கள் கலர் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம், சரிங்களா. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இங்கே செட்டிங்ஸ் இருக்கும், சரிங்களா. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நமக்கு என்ன கலரில் வேணும், பிளாக் கலரில் வேணும், சரிங்களா. இப்போ ஓவர் பாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா 80 பக்கம் ரீச் ஆகி 80ன்னு இல்லை நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா. நீங்கள் என்ன வேணுமோ அந்த நம்பர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 20, சரிங்களா. ஓவர் சோல்டு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல 30-20 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரேஞ்ச் நல்ல ரேஞ்ச் 80-20 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கலர் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். நான் இதில் க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது இங்கே பிளர் ஆகுது பாருங்கள். இப்போது என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் வேணும், சரிங்களா. நல்லா ஒர்க் ஆகிற டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். நான் எஸ்பெஷலி எப்போதும் சொல்கிறது இந்த 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம், சரிங்களா. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும். இப்போது இந்த 1 2 3 4 5 இந்த 5 டேஸில் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸை பிரேக் பண்ணும்போதெல்லாம் பாருங்களேன், இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு, சரிங்களா. சின்னதாக என்ன இருக்குது, நீங்கள் செல் சைடு அதாவது புட் ஆப்ஷன் பண்ணியிருக்கலாம், செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். இங்கே ஃபஸ்ட்டு 3 ஹவரை பிரேக் பண்ணல, இங்கே பிரேக் பண்ணல, இங்கே பிரேக் பண்ணல, இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, சரிங்களா. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் நிறைய இடத்துல சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போது இந்த இண்டிகேட்டரை இதோடு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த
ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 3 ஹவர்ஸோட லோ இப்போ மார்க்கெட்டை பேஸ் பண்ணிடணும். மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, நீங்கள் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் முடிஞ்சிச்சு. அப்போ மார்க்கெட் சரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. 3 ஹவரோட டைம் ஃப்ரேம் நல்லா ஒர்க் ஆகும். இப்படி போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் இந்த இடத்த மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸை மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள். சரிங்களா? நான் இங்கே 18 வச்சுருக்கேன், இங்கே 20 வச்சுருக்கேன். இந்த லைன் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். இப்போ நான் இது வச்சுருக்க வந்து 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம். இன்றைக்கி இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன ஆகிருக்கு, இந்த இடத்துல வரவும் இது சின்ன பாயிண்ட்டுன்னு நினைப்பீங்க, ஒவ்வொன்றுமே சின்ன பாயிண்ட் நினைப்பீங்க, இதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணும்போது எந்த கேண்டில், அதாவது முக்கியமான விஷயம், எந்த கேண்டில் பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டில் ரெட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம செல் சைட் போக போகிறோம். அந்த பர்டிகுலர் லைனில் செல்லர் வந்திருக்காங்களா பையர் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போது அந்த பர்டிகுலர் இடத்துல ரெட்டாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டுக்குள்ளே செல்லர் வந்துட்டாங்க, மார்க்கெட் கரெக்டாக கீழே இறங்குறதுனால செல்லர் இருக்காங்க. அப்போது நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி எங்கே கொடுத்துருப்போம், 1564 பக்கம் கொடுத்துருப்போம். சரிங்களா? அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதுதான் இந்த லெவல். சரிங்களா? பார்த்துட்டீங்க அப்படின்னா 1558 பக்கம் வந்திருக்கு. சரிங்களா? 6458 கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் பக்கம் இம்மிடியேட்டாக வித்தின், சரிங்களா, 15 to 25 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். உங்களுக்கு ஒரு 500 ஷேர் வாங்குறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 3000 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இண்டிகேட்டரில் இதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணும். இந்த இடத்துல க்ரீனாக இருந்துச்சு, இப்போ பிரேக் பண்ணுற இடத்துல இந்த லைன் வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா அந்த இடம் சப்போர்ட்டாக மார்க் ஆக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் 2 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஆர்எஸ்ஐ தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம அதை வச்சு பேஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஆனால் எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் சரியாக பண்ணாலே 80% பக்கம் நீங்கள் நியர்லி போயிடலாம். நீங்கள் எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வரையணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இந்த லைனில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மார்க்கெட் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மோடில் தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த லைனும் இங்கேயும் கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது. ரெசிஸ்டன்ட் நியர்லி ரீச் ஆகி திரும்ப என்ன ஆகுது, சப்போர்ட்டை நோக்கி வரும்போது அப்போ என்ன, மார்க்கெட் டவுன். அந்த மாதிரியான சமயத்தில் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணணும். என்ன டைம் ஃப்ரேம் இருந்தாலும் நீங்கள் அந்த டைம் ஃப்ரேமை நல்லா மார்க் பண்ணிவிட்டு, இதில் மந்த்லி வீக்லிலாம் இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த இடத்த நல்லா மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 5 மினிட்ஸ் கேண்டில் இது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட், நல்லா மார்க்கெட் மேலே போகுது, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுது அப்படின்னா இந்த இடத்துல சப்போஸ் இப்போ டே டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன், இந்த இடத்த மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல இதை ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது இங்கே 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து, சரிங்களா, க்ரீனாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐயோட என்ட்ரி கொடுத்தீங்க, இதுவும் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுது, 80 நோக்கி போகுது. இப்போ இங்கே 58 தான் இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு 40 பக்கம், 40லேருந்து 80 பக்கம் போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரியை கொடுத்து 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிருங்க. இனிஷியல் டைமில் பிகினராக இருக்கும், கொஞ்சம் அனுபவம் போக போக 30 மினிட்ஸ் 1 hour வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.